லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா பக்தி கோஷம் விண்ணதிர பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி மனமுருக கள்ளழகரை தரிசித்த பக்தர்கள். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் வழங்கும் பொருட்டு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 3வது நாள் நிகழ்வாக நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் வேடமிட்டு மதுரை நோக்கி புறப்பாடாகினார். 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் முன்பு கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு தங்கப்பல்லக்கில் மதுரை நோக்கி வந்த புறப்பாடாகி பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகரை வரவேற்கும் வகையில் 3 மாவடி எனும் இடத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதூர், ஆத்திக்குளம், சொக்கிக்குளம், தல்லாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி கள்ளழகரை வரவேற்றனர். தொடர்ந்து நள்ளிரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்து கொண்டு வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனை அடுத்து அதிகாலை 3 மணி அளவில் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பண்ணசுவாமி கோவில் முன்பாக உள்ள 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம் பகுதிகளில் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பண்ணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். வைகை ஆற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வரும்போது வெள்ளிக்குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி கள்ளழகரை வரவேற்றார். வைகை ஆற்றில் எழுந்தருள வந்த கள்ளழகரை ராமர் பாதம் தாங்கிகள் முன்னே வர சர்க்கரை தீபம் ஏந்தி பெண்கள் வரவேற்றனர். அப்போது வைகை ஆற்றில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரும் வகையில் பக்தி கோஷங்களின் மத்தியில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் தாமரை இலைகள் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்று பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து தங்க குதிரையில் கள்ளழகர் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் மண்டகப்படிகளில் கள்ளழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனை அடுத்து ராமராயர் மண்டகப்படியில் நடைபெறும் தீர்த்தவாரி எனப்படும் நிகழ்ச்சிக்காக கள்ளழகர் புறப்பட்டார். முன்னதாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக 2 டன் வண்ண மலர்களால் மண்டகப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் மேம்பாலம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முதல் அதிகாலை வரை மின் ஒளியில் ஜொலித்தது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியையொட்டி இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மாநகர காவல் ஆணையர் அபிஷேக் தீக்ஷித் தலைமையில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியை காண்பதற்காக மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான பக்தர்களால் தல்லாகுளம் முதல் வைகை ஆறு வரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. வைகை ஆறு முழுவதும் பக்தர்களின் வெள்ளம் போல பக்தர்களின் தலையாக காட்சியளித்தது. கள்ளழகர் எழுந்தருளும் போது வைகை ஆற்று நீரை தெளித்து உற்சாகத்துடன் நடனமாடினர். வைகை ஆற்றை சுற்றிலும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். அவசர கால மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரையோரங்களில் அமர்ந்து மொட்டையடித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கள்ளழகரை தரிசிப்பதற்காக நள்ளிரவில் இருந்தே வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் சாலைகளில் அமர்ந்திருந்து பின்னர் வைகை ஆற்று கரையோர பகுதிக்கு புறப்பட்டு சென்று
கள்ளழகர் எழுந்தருளுவதை நேரில் கண்டு களித்தனர். அதுதாங்க ஒரு தாய் 10 மாசம் குழந்தைய சுமந்துட்டு அந்த பிறக்கிற மொமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்றது தான். எப்படி அந்த 10 மாசம் வெயிட் பண்றாங்களோ அந்த மாதிரி கொடியேறினதுல இருந்து மதுரையில இருக்கிறவங்க, மதுரையை சுற்றி இருக்க எல்லா ஊருக்காரங்களும் இந்த ஒரு மொமெண்ட்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வரும்போது நமக்கு இந்த சுத்தி இருக்க கூட்டம், நம்ம அவ்வளவு நேரம் நின்ன கால் வலியோ தலைவலி எதுவுமே பெருசா தெரியாது. நமக்கு அவர் தான் பெருசா தெரிவாரு. அவரை நம்ம பார்த்த உடனே எப்படி ஒரு குழந்தைய பாக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். தனுஷா.